ஓம் சாந்தி 2/6/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இந்த ஆன்மீக மார்க்கத்தில் நிரந்தரமாக நாம் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மனோநிலை சக்திசாலியாக மாற வேண்டும், ஸ்திதி உயர்வாக வேண்டும், மனோநிலை சுத்தமாகவும் இருக்க வேண்டும். முழு உலகத்திற்கும் கொடுப்பதற்காக ஈஸ்வரிய கஜானாக்கள் நம்மிடம் நிரம்பி இருக்கின்றது. நம்முடைய திருஷ்டியின் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக, சுபபாவனையின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் துக்கத்தையும் அகற்ற முடியும். ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆத்மாக்களின் முதல் எதிரி 5 விகாரங்களாகும். ஒவ்வொரு மனித ஆத்மாக்களிடமும் 5 விகாரங்கள் நிரம்பி இருக்கின்றது. 6வது மற்றும் 7வது விகாரங்கள் என்னவென்றால் அலட்சியம் மற்றும் சோம்பலாகும். இந்த விகாரமும் குறைந்தது அல்ல. நம்முடைய சாஸ்திரங்களிலும் அலட்சியம் என்பது 6வது விகாரங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் புத்திசாலியாகவும் தகுதி உள்ளவர்களாகவும் இருந்தாலும் கூட அலட்சியம் இருந்தது என்றால் புத்திசாலியும் சாதாரணமானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களால் எதையும் செய்ய இயலாது. காரியங்கள் துவக்கும் போது அலட்சியம் வந்துவிட்டால் இன்று வேண்டாம், நாளை செய்யலாம் என்று நினைப்பார்கள். கேர்லெஸ்ஸாக இருப்பார்கள், தளர்ந்து விடுவார்கள். இதை அலட்சியம் என்று கூறுகின்றோம். புத்திசாலி ஆத்மாக்களும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அலட்சியம்தான் முக்கியமான காரணமாகும். மிகப்பெரிய அதிகாரி ஒருவர் இருக்கின்றார் என்றாலும் அவர்கள் சரியான நேரத்தில் ஆபீஸ் செல்ல முடியாது. ஏனென்றால் அலட்சியம் முக்கிய காரணமாக இருக்கும். 10 மணிக்கு செல்பவர்கள் 12 மணிக்கு செல்வார்கள். நான் ஆபீசர் என்ற அகங்காரத்தில் வந்து விடுவார்கள். வேலைகளையும் செய்ய மாட்டார்கள். இன்றைய வேலையை நாளை செய்யலாம் என்று நினைப்பார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்களும் வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தி செல்ல முடியாது. அலட்சியம், சோம்பல் இவை இரண்டும் மனிதர்களின் அநேக நல்ல குணங்களையும் அடக்கிவிடும், வெளிப்பட விடாது. ஞான மார்க்கத்தில் ராஜ யோகத்தை அபியாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். இதன் மீது என்றால் அலட்சியம் மற்றும் சோம்பல் மீது. அலட்சியம் மற்றும் சோம்பல் நம்மிடம் எங்கு இருக்கின்றது என்பதை சோதிக்க வேண்டும். நல்ல முயற்சியை நாளை செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நேரம் கிடைத்தது என்றால் மாலை நேரத்திலும் அமிர்த வேளையிலும் நல்ல முறையில் யோகம் செய்வேன் என்று கூறுவார்கள். காலதாமதமாக உறங்கியதால் அதிகாலையில் எழுந்து யோகம் செய்ய முடியவில்லை என்று காரணம் கூறுவார்கள். இவை அனைத்தும் அலட்சியமாகும். பிரபுவை சந்திப்பதற்காக அமிர்த வேலை இருக்கின்றது. அந்த நேரத்திற்கு மகத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் முன்னேற்றம் அடைவதற்கு, வெற்றியை பெறுவதற்கு, வருமானத்தை சேமிப்பதற்கு நல்ல முறையில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மனோபலம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. ஈஸ்வரிய சக்திகளும் தேவைப்படுகின்றது. நம்முடைய பாக்கியமும் நமக்கு உதவி புரிகின்றது. அலட்சியம் மற்றும் சோம்பலை தியாகம் செய்து விடுங்கள். பாக்கியத்தின் ரேகையை நாம் வரைந்து கொள்கின்றோம். அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் பிரபுவிடம் வரதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவரிடம் சக்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொரூபத்தை மகானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்தில் பாபாவின் சொரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா கள்ளங்கபடமற்றவராக இருக்கின்றார். நாம் டயர்டாக இருந்து கொண்டு அலட்சியமாக இருந்து விட்டோம் என்றால் வருமானத்தை இழந்து விடுவீர்கள். இதில் கவனம் செலுத்துங்கள். சரியான நேரத்தில் நல்ல முறையில் ஓய்வெடுங்கள். இல்லை என்றால் வெற்றி அடைவது கடினமாகிவிடும். அதிகாலையின் ஓய்வு நன்றாக இருக்கும். ஆனால் அதிகாலை நேரத்தில் புத்தியின் தொடர்பை பிரபுவிடம் ஈடுபடுத்தி வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். சக்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாபாவின் சக்தி முழு நாளும் நமக்கு உதவி புரியும். நல்ல கர்மங்களை செய்ய முடியும். டயர்டாக மாட்டோம். இறுக்கத்தில் வந்துவிட மாட்டோம். பாபாவின் வரந்தரக்கூடிய கரங்களை நம்முடைய தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய மகா வாக்கியத்தை கேட்பதில் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. இந்த முரளியில் மிகப்பெரிய சுகம் நிரம்பி இருக்கின்றது. முரளியின் மூலம்
ஈஸ்வரிய சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். இதில் அலட்சியம் இருந்துவிடக் கூடாது. முரளியில் கிடைக்கப் பெறுகின்ற நல்ல விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு முரளி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிரெயினின் மீது பிரிண்ட் ஆக வேண்டும். சோம்பல் அலட்சியத்தை முழுமையாக தியாகம் செய்து விடுங்கள். திட எண்ணத்தை உருவாக்குங்கள். இந்த காரியங்கள் மற்றும் நம்முடைய முயற்சியை செய்தே தீர வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். எந்த ஒரு சக்தியும் நம்மை தடுத்து விட முடியாது. லட்சியம் இருந்தது என்றால் அலட்சியம் சோம்பல் நம்மை விட்டு விலகிவிடும். ஆகவே தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கஜானாக்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். அலட்சியம் மற்றும் சோம்பலின் காரணத்தினால் தவறவிடாதீர்கள். ஓம் சாந்தி.